இந்த सहज மௌன சக்தி स्वर को और दृश्यों को உங்களையும் மற்றவர்களையும் परिवर्तन மிக करती है। எளிதாக इससे மாற்றிவிடும். व्यक्ति भी बदल जाएंगे, இயற்கையையும் तो प्रकृति भी ஆத்மாக்களும் बदल இந்த जाएंगी। சக்தியால் व्यक्तियों को तो மாற்றப்படுவார்கள். मिथ्या कोर्स நீங்கள் जानते हो, लेकिन வார்த்தைகளில் प्रकृति को बदलने வழிகாட்டுவदன் के மூலம் लिए शांति की शक्ति ஆத்மாக்களை अर्थात மாற்றுகிறீர்கள். योगी ही चाहिए। ஆனால் अभी हम இயற்கையை धीरे மாற்ற धीरे से सुनेंगे। உங்களுக்கு மௌன சக்தி தேவை. உங்களுக்கு யோக சக்தி தேவை. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक है? व्यक्ति परिवार எல்லோரும் நன்றாக இருக்கிறீங்களா? வியக்தி परिवारல எல்லாரும் நன்றாக सभी को जो இருக்கிறீர்களா? भी हैं अपनी बहनें या जो भी நீங்கள் मेरे साथ எல்லோரும் सभी को हैप्पी टीचर्स डे। கருவிகளா? बाबा நீங்கள் எல்லோருக்கும் शिक्षा तो உங்கள் देते ही हैं, எல்லோருக்குமே சத்குருவா सुप्रीम टीचर हैं, டீச்சர்ஸ் டேக்கு வாழ்த்துக்கள். सभी को பாபா வந்து பரம प्यार से समझाते ஆசிரியராக हैं, இருக்கிறார். कभी निराश नहीं होते, அவர் எங்களுக்கு कभी மிகவும் ऐसा मन அன்புடன் में नहीं எனக்கு आता कि படிப்பிக்கிறார். मुझे रोज அவர் कहना पड़ता है எப்போதுமே कि बच्चों ஆ, देहाभिमान ஆம், छोड़ो, இதய क्योंकि வலுவல் बच्चे ही அடைந்தது இல்ல. सोचते हैं। तो कभी बाबा निराश नहीं होते, அவர் வந்து क्योंकि बाबा को पता கற்பிக்கையில है कि ये बच्चे எங்களுடைய சரீர संपूर्ण गुरु உணர்வு बनने ही हैं। அகற்றப்படுகிறது. பாபாக்கு जितना பாபா बाबा को हमारे எப்போதுமே ऊपर विश्वास है, விருப்பமில்லாதவராக उतना हमें இருக்க भी இல்ல. आत्मिक विश्वास होना அவர் जरूरी है அவர் வந்து कि मुझे நம்பி बाप समान बनना ही நம்பிக்கை है। வச்சிருக்கிறார் எங்கள்ல. मैं तो शुरू से நாங்களும் ऐसा समझती हूँ நம்பிக்கை வைக்க வேணும். कि நாங்கள் हम लोग बाप தந்தைக்கு समान சமனாக ही வர हैं, வேணும். நான் लेकिन உணர்கிறேன் संपूर्ण बनना है, நாம क्योंकि किसके பாபாவுக்கு बच्चे हैं हम? சமமாக बच्चे माँ बाप के வாரமாண்டு समान नहीं होते உணர்கிறேன். हैं, அப்ப लेकिन நாம बच्चे எங்கள சுயத்தில जो धीरे धीरे बड़े நாங்கள் होते हैं, இன்னும் मैच्योर இன்னும் होते हैं, அதை ज्यादा பற்றி स्टेबिलिटी முயற்சி आती எடுக்க है, வேணும். तो நாங்க பாபா परसेंटेज போல बढ़ाते बढ़ाते வாரண்டு एक சொன்னா दिन நாங்க முதிர்ச்சி 100% हो जाते அடைந்தவராகவும் हैं। ஸ்திரமாகவும் तो வளர்ச்சி ये அடைந்து उदाहरण வர देते हैं வேணும். நாங்கள் कि ஒரு मैं நாளைக்கு उसका बच्चा பாபாவை हो जाऊं, போலயே அப்படி வர मैं उनका வேணும் हो, 100% मेरा नहीं होगा ना। ஆகவே तो ईश्वर के बच्चे परमात्मा की संतान நாங்க हर ஒரு आत्मा குழந்தைய में பார்த்தா एक नाजुक அவங்க गुण வந்து है। அவங்களோட பெற்றோரை போல இருப்பாங்க. वही जैसे बाबा एक बार ஆகவே कह देते हैं எங்களுடைய चंद्रमा அனாதியான का ஆதி कि குணங்கள் फुल मून எல்லாமே है பாபாவை போல இருக்க तो 15 வேணும். कला है, फिर न्यू मून சூரி है तो அந்த बस சாரி छोटे से சந்திரன் மூணை लकीर रह जाती है। பாக்கைக்குள்ள ஃபுல் மூணை तो பாக்கைக்க हम लोगों में भी फिर முழுமையான कि அந்த जो भी गुण थे மூணை वो लकीर के பாக்கைக்க समान रह गए थे, अब 16 उसको हम கலைகள் बढ़ाते நிறைந்து बढ़ाते காணப்படும். फिर அதுபோல फुल मून நாங்களும் बनते எல்லா हैं। तो हर வேர்ச்சூஸ் एक எல்லாம் कला एक நிறைந்து चमक ही रखे, பூரண சந்திரன் போல வர வேணும். कि मैं அவ்வாறு வர வேணும். அந்த बाप விழிப்புணர்வுல समान நாங்க வச்சுக்கொள்ள मुझे வேணும். बनना ही நான் है। நான் தந்தைக்கு आज बाबा சமமாக வர शांति வேணும். की நான் बात कर அவ்வாறு रहे வர हैं, வேணும் என்று அந்த शांति की शक्ति நோக்கத்தை நான் வைத்துக் கொள்ள வேணும். பாபா எங்களுக்கு हर இன்றைக்கு संकल्प, சமிஞ்சை தருகிறார். हर யோக संकल्प அதாவது शरीर तक மௌன पहुंचता है, சக்தி. ஒவ்வொரு हर எண்ணமும் संकल्प ஒவ்வொரு எண்ணத்தையும் नेगेटिव भी होता நாங்கள் है, हर உருவாக்க विकार का வேணும். होता है, என்னன்னு व्यर्थ का भी சொன்னா होता है,
तो वो வீணான प्रकृति எண்ணங்கள் पर கூட उसका வந்தா கூட शरीर पर प्रभाव என்ன होता है எண்ணங்கள் என்ன और फिर குவாலிட்டி शरीर की என்ன पांडा தகுதியோ होती அந்த है உடம்பு पांच கூட तत्व அதனை होते हैं பெற்றுக்கொள்ளுகிறது. हम्म, ஆகவே இந்த तो उन பாடி पांच இந்த तत्वों का உடம்பு कंटिन्यूस வந்து को 5 वाइब्रेशंस पहुंचती हैं தத்துவங்களால आजकल तो பராமரிக்கப்படுகிறது. योगिक ஆகவே स्थिति நாங்கள் करके இந்த और ज्यादा இந்த शुद्ध कर रहे हैं இயற்கைக்கு இந்த कि संकल्पों के அதிர்வலைகளை आधार से பரப்புகின்றோம். कितना அப்ப யோகி प्रकृति में யுக்த फर्क आता है அக்ரிகல்ச்சர் இப்ப செய்யறாங்க. आप लोगों में அங்க से कोई வந்து गए होंगे அவங்க जहाँ எண்ணங்கள் पर योगिक மூலமாக खेती होती है அஹ், हम लोग गए थे थोड़े நாங்கள் दिन அந்த पहले விவசாயம் तो செய்யறத राजू கூட भाई ने बुलाया பார்த்திருக்கிறோம். था உதாரணமாக तो उन्होंने बताया யோகா कि செய்துதான் जो उन्हें தோட்டம் जमीन எல்லாம் मिली அங்க செய்யறாங்க. वो साइंटिस्ट பிரதர் वगैरह ने வந்து ऐसे कर दिया மதுபனில் அவ்வாறு செய்யறாங்க. इसमें तो कभी அப்ப बिल्कुल भी नहीं हो सकता है விஞ்ஞானிகள் கூட बार வந்து बार दवा அவங்க किया वो வந்து அந்த तो நிலத்தை उन्होंने सोचा कि பரிசீலனை नहीं हम योग பண்ணினாங்களாம். करके அப்ப इसको அந்த बदलेंगे விஞ்ஞானிகள் சொன்னாங்களாம் फिर இங்க उन्होंने வந்து काफी दिन நல்லா बाद जाके योग பயிர்கள் किया வளராதுன்னு சொல்லி उसके बाद சொன்னாங்களாம். ஆனா அதுக்கு उन्होंने பிறகு आनंद आया நீண்ட நாளாக कि எல்லா पहली बार பிரதரும் 50 टन சிஸ்டர்ஸும் लगे இருந்து थे யோகா 200 செய்தாங்களாம். लगे अभी वो அதுக்கு फर्क है பிறகு उनको 300 लगेंगे யோகா செய்து तो उसमें तो सब तरह की உருளைக்கிழங்கு सब्जियां மற்ற மற்ற பயிர்கள் सब எல்லாம் तरह का செய்து अनाज இப்ப பார்த்தா वहाँ நிறைய गए तो பயிர்கள் एक एक பயிரிடுறாங்க. बहुत बड़े நிறைய थाल में ஃபார்ம் उन्होंने மாதிரி अनाज உருவாக்கிட்டாங்க. रखे हुए थे அப்ப ஒவ்வொரு सब्जियां இடமும் रखी நான் हुई थी பார்த்த நான் और நல்ல कोई பச்சை केमिकल नहीं பசேல் डाल என்று रहे कुछ भी नहीं அங்க எல்லா सब एकदम மரக்கறிகளும் नेचुरल ऑर्गेनिक வளர்க்கிறார்கள். थी யோகி तो जैसे कुछ யோகி கல்ச்சர் अभी गवर्नमेंट है கல்ச்சரல் डिफरेंट கல்டிவேட் பண்ணி स्टेट्स से वो அப்படி लोग 50 விவசாயம் செய்யறாங்க किसान भेजते हैं மதுபனில. சோ सीखने के இப்ப लिए வந்து कि कैसे योगिक वो करें இப்ப तो வந்து उनकी जो काम 50 करने वाली माइयाँ ஃபார்மர்ஸ் हैं விவசாயிகள் सब उन टाइम இருக்கிறாங்களாம். पे कहती பல हैं कभी டிஃப்ரெண்ட் वो டிஃப்ரெண்ட் नहीं सुनती हैं பிளேஸ்ல मतलब இருக்கா वो लोग भी இடங்கள்ல खाली இருக்கா. वो அவங்கள் वाइब्रेशंस அதை प्रकृति को दे रहे हैं அவங்கள் கூட तो हमें बहुत கற்றுக்கொள்றாங்களாம். अटेंशन रखना है எப்படி ये நாங்கள் आप लोगों யோகா ने भी செய்து कईयों ने அ, एक्सपीरियंस எவ்வளவு सीखा होगा முன்னேற்றமாக हम लोग भी நாங்கள் समापति समय வச்சுக்கொள்றது पहले அப்படி என்று ऐसे நாங்களும் அந்த सीखा तो யோகாவையில அனுபவம் वो ये कहते थे जैसे பெற்றவர்களாக आप बार बार இருக்கிறோம். कहते हो ना मुझे याद நாங்களும் आएगा याद आएगा கற்றுக்கொள்ளுறோம். तो वो நாங்கள் ये எப்படி कहते हैं हठ योग இதை वाले कि आप उस எப்படி இந்த உடம்பு வந்து जैसे हाथ में दर्द है कहते हैं मुझे நோகுது. हाथ बहुत अच्छा है அப்ப बहुत काम करता है உங்களுடைய उसको शाबाश கையில देते हैं வந்து ஒரு कि वो तो ठीक होता जाएगा அப்ப ऐसा उनका கை कहने நோ का ஒன்று अर्थ है कि இருந்தேன்டா நீங்கள் कई அதனை लोग कमेंट भी ஏற்றுக்கொண்டு करते रहते हैं ना मुझे बहुत அதனை दर्द है செய்யறீங்க. मुझे அப்ப बहुत ये हो रहा है मुझे ये हो रहा है சிலர் வந்து तो ऐसे मत बोलो जहाँ சிலர் हो रहा है வந்து उसको बोलो ஒரு कि तुमको बहुत புலன்கள் अच्छा है அதாவது तुमने इतने ஒரு साल நோய் मेहनत ஒன்று की तो நோவொன்று ऐसे करते வந்துட்டேன்டா करते கையிலையோ वाइब्रेशंस करो இந்த ஓர்கன்ஸுக்கு नेगेटिव नहीं सोचो அங்கங்களுக்கு நோவொன்று तो வாரத்துக்கு इतना கொமன்று क्या செய்து उनकी जान नहीं அத है வந்து जो हठ அந்த योग लोग நோவை हैं पर இல்லாம उनको ये செய்யறதுக்கு पता है அந்த कि जो हर संकल्प हम அதாவது करते हैं வீணான எண்ணம் उसका நெகட்டிவ் தாட் प्रकृति पर प्रभाव வந்துச்சுன்னு होता சொன்னா है மறைமுகமான तो எண்ணம் வந்து அதை इसलिए आज இல்லாம से कोई செய்யறதுக்கு कंप्लेन அவ்வாறு नहीं करना கொமன்று செய்து होता அவ்வாறு है लेकिन அதை இல்லாம செய்யறாங்க. அப்ப अच्छा हो எங்களுடைய जाएगा ठीक हो உடம்பு जाएगा ஆஹ் हमारी दादी இந்த गुलजार कभी कभी இயற்கை अचानक उनका कुछ இதைக்கெல்லாம் रिएक्ट कर जाए நல்லபடியாக வர तो हम வேணும் फोन करते थे அப்படின்னு जो யோகா कि आई है वो பண்ணுறாங்க. तो जाएगी ना ஆகவே हाँ நாங்க है तो வந்து सही पर தாதி जाएगी தாதி बस उनका கிட்ட एक ही स्लोगन உடம்பு था कि ஆஹ் अगर आई है बीमारी तो சுகமில்லாத जाओ நேரம் டாடிட்ட ऐसे போய் கேட்ட स्लोगन உடனே उनका டாடி உங்களோட எப்படி रहता இருக்கு था உங்களுடைய तो इसलिए सभी ஆரோக்கியமாக को இருக்கான்னு கேட்டா டாடி சொல்லுவாங்க ஓம் இது टेंशन भी जितना है टेंशन அப்படியே ना அது हो போயிரும் हाँ அப்படின்னு पर சொல்லுவாங்க. அப்போ ध्यान அவங்க रखो வந்து केयरफुल रहो அது மாதிரி लेकिन நாங்களும் चिंता नहीं கவனம் करो செலுத்த வேணும். क्योंकि जब चिंता हो जाती है ना எந்த तो मन की கவலையும் शक्ति எங்களுக்கு कम हो जाती है வரக்கூடாது. तो எண்ணத்திலையும் डबल எந்த बीमारी होगी கவலையும் வரக்கூடாது. शरीर में भी எங்களுக்கு है और கவலை मन को भी लगती வந்துட்டேன்னு சொன்னா है जब तक எங்கட मन को नहीं மனதுண்ட लगती है சக்தி வேலை तब तक செய்யாது. आप फिर भी ஆகவே மனம் स्तन का அதாவது प्रयोग உடல் करो நல்லமில்லை என்று मन में சொன்னா शांति மனமும் तो நல்லதில்லாம शांति இருக்கும். मतलब ஆகவே जहाँ இந்த संघर्ष உடல்ல ना हो வந்து மிகவும் देखो माया तो சந்தோஷமானதாக युद्ध வைத்துக் करती है கொள்ள यदि आप வேணும். युद्ध அப்பதான் कर रहे மனம் हो சந்தோஷமாக இருக்கும். तो युद्ध नहीं ஆகவே करना हमको எங்களுக்கு क्योंकि ये இவ்வாறான कॉन्फ्लिक्ट और युद्ध से சவால்கள் जो மாயாவினால் संकल्प होते हैं வரும்போது மாயை வந்து எங்களை தடங்களை वो फिर संस्कार होते ஏற்படுத்தும் हैं போது हैबिट हो जाती है நாங்க வந்து तो ஸ்ட்ரகிள் इसलिए अपने பண்ணும்போது संकल्पों का அந்த बाबा जो कहते हैं वो அந்த तो है ही பழக்கமாக வந்துடும். परंतु ऐसे भी அதனால सीमित நாங்கள் है எங்களுடைய आपको எண்ணங்களில फील होगा डर கவனம் का செலுத்த संकल्प है வேணும். कि பாபா हार्ट வந்து इससे बीट करता है और जब आप அந்த निश्चिंत हैं அந்த तो आपका எண்ணத்தின் हार्ट மூலம் बीट भी பயம் कैसे कम ஏற்படுது. होगी ஆகவே तो அந்த इसलिए எண்ணம் வந்து आजकल ரேடியேட் बहुतों को பண்ணி हमारे பரப்புது. ब्राह्मण அந்த परिवार में हार्ट की கதிர்வீச்சு प्रॉब्लम बहुत பரப்புற चली மாதிரி பரப்புது. तो ஆகவே अपने को எங்களுடைய बिजी எண்ணங்கள் भी रखना வந்து है
உதவி परंतु धीरे செய்யக்கூடியதாக धीरे இருக்க कई बार வேணும் हम लोग பிராமண குடும்பத்துல. ज्यादा ஆ- करते हैं, ஆகவே आपस में நாங்கள் खाते எங்களுடைய हैं, உடலை फिर भी रोज ரிலாக்ஸ் वापस பண்ணி ट्राई அழகாக करेंगे வைத்துக் கொள்ள तो வேணும். कैसे होगा ना। நீங்க फिर आजकल வந்து कहा जाता है कि जो 80 देश வயசுக்கு ध्यान ही नहीं மேலாக देते ना बाबा की இருந்தாலும் सेवा கூட, है, बाबा की सेवा है, तो சோ वो तो நீங்க करना ही है। வந்து तो பாபா बाबा कहते செய்யறதுக்கு समय உங்களுடைய दो உடம்பை जरूरी है। பராமரிக்க வேணும். तो आप அப்ப बाहर जो பாபா पैदल जाते हैं वो तो ஆகவே बहुत अच्छा है, உங்களுடைய वो அறிவின் वाइब्रेशन பூர்வமாக நீங்கள் அதனை प्रकृति आता है, கவனமாக पेड़ பார்க்க पौधे, வேணும். उनसे அப்பக हमें अनाज भी இந்த मिलता है, फल भी 5 मिलते हैं, தத்துவங்களுக்கும் कितनी अच्छी உங்களுடைய अच्छी चीजें அதிர்வலைகளை प्रकृति। பரப்ப வேணும். अगर न दे இந்த प्रकृति तो आप शरीर की இந்த कामना नहीं कर सकते। நேச்சர்ல கூட कुछ எவ்வளவு हेल्प तो அழகான करनी पड़ती है ना தத்துவங்கள், प्रकृति को भी, அதாவது तो மலர்கள், थोड़ा अपने आप को அவ்வாறு हल्का நிறைய सुंदर இதுகள் फूल दे இருக்குது, रहे हैं, நிறைய अनाज இருக்கிறது. इतना अच्छा है, இயற்கைக்குள்ள मेरी அவ்வாறு पालक இருக்கிறது. मुझसे रोज मेरे पौधे அழகான धोने भेजता है, பூக்கள் கூட भाई இருக்கிறது, आज அது इतना கூட तो मुझसे அழகாக आ ही இருக்கிறது नहीं हुआ है। இல்லையா? அப்ப तो அந்த इसलिए खुशी அதிர்வலை होती है ना। சாரி, तो इसलिए दोनों प्रकार की प्रकृति, शरीर जो இங்க है வந்து वो நிறைய और மரக்கறிகள் எல்லாம் बाहर से வளர்ந்து கொண்டு देह की வருகிறது. 5 அதுவும் तत्व கூட भी प्रकृति है। இயற்கைக்கு சேவை तो बाबा कह செய்கிறது. रहे हैं योग बल அப்ப இந்த உடலும் கூட प्रकृति 5 को बदलने के தத்துவங்களால लिए ஆனது. யோகா என்று शांति की சொன்னால் யோகா शक्ति। சக்தி, இயற்கையை மாற்றுவதற்கு மௌன कोई भी சக்தி. बात होती है ठीक हो உங்களுக்கு जाएगी, உங்களுக்கு मुझे सिर्फ இந்த चल तक रहना है, யோகா சக்தி बाकी தேவை. ठीक हो जाएगी और मुझे सिर्फ என்னத்துக்குன்னு चल तक சொன்னா रहना है। அந்த தத்துவங்களை तो बाबा कहते हैं कि மாற்றமடைய योग का செய்யறதுக்கு. मतलब है शांति அப்ப की शक्ति। எல்லாமே நன்றாக योग का அமையும். मतलब है शांति யோகா की என்று शक्ति। சொன்னால் यह மௌன शांति की சக்தி. शक्ति இந்த மௌன बहुत சக்தி सहज, உங்களையும் மற்றவர்களையும் மிக शांति की எளிதாக शक्ति बहुत மாற்றிவிடும். सहज இந்த மௌன स्व को சக்தி और உங்களையும் दूसरों को மற்றவர்களையும் மிக परिवर्तन எளிதாக करती है। மாற்றிவிடும். दो लोग आपस में आर्ग्यूमेंट करते ஆகவே तो हम थोड़ी मिल जाएंगे, तो शांति से ரெண்டு பேர் ஆகிய शांति பண்ணாங்கன்னு रखेंगे। சொன்னா तो बाबा நாங்க कहते அவங்கள हैं इससे மாதிரி இருக்க व्यक्ति भी बदल முடியாது. जाएंगे, நாங்கள் வந்து इससे அமைதியின் சொரூபமாக இருக்க वाइब्रेशन வேணும் से இல்லையா? ஆகவே दूसरों को எங்களுடைய परिवर्तन மௌன करके इससे சக்தியின் व्यक्ति மூலமாக भी बदल जाएंगे மற்றவர்களை तो நாங்கள் மாற்ற अर्थात வேணும். இந்த மௌன प्रकृति भी சக்தி உங்களையும் बदल जाएगी। மற்றவர்களை மிக எளிதாக மாற்றிவிடும். இயற்கையும் व्यक्तियों को तो आप मुक्त ஆத்மாக்களும் फोर्स करा இந்த देते हैं, சக்தியால் लेकिन प्रकृति को बनाने மாற்றப்படுவாங்க. के लिए நீங்கள் मुक्त का फोर्स नहीं, வார்த்தைகள் लेकिन शांति की வழிகாட்டுவதன் शक्ति மூலம் अर्थात योग बोलते ஆத்மாக்களை हैं। மாற்றுகிறீங்க. सबको योग ஆனா बोलते हैं இயற்கை या फिर மாற்ற अपने को याद இயற்கையை दिलाते हैं कि மாற்ற मुझे अपने होने உங்களுக்கு चाहिए, மௌன சக்தி தேவை. क्योंकि हमारे भी உங்களுக்கு जो யோக रहे சக்தி हैं தேவை. कुछ எனக்கு संस्कार இதனை हैं, ஞாபகப்படுத்திக் कुछ கொள்ள तो रहा வேணும். हुआ है, எனக்கும் சக்தி हिसाब தேவை किताब वो இல்லையா? भी யோக करना சக்தி कि மூலம் अच्छे चित्त से ஏன்னா करना। तो சில इसलिए நேரத்துல समय से ஏதாவது उठ के शाम கணக்குக்கு पीने पहले நாங்கள் बाबा தீக்கிறேன்னு के சொன்னா सर्व யோக संबंध சக்தி தேவை. अपने ஆகவே प्रति அமிர்த வேளாவிலிருந்து कुछ காலை टाइम முழுவதும் शांति बाबा की எப்பொழுதுமே बेशब्द பாபாவை सेवा याद से हमें நினைவு स्वयं को भी செய்ய வேணும். जो हमारे साथ तो कर மௌனத்தில रहा हुआ இருக்க है, வேணும். चाहे कोई பாபாவை कर्मातीत அனுபவம் चित्त செய்ய बनाना வேணும். है, என்ன कुछ चित्त கணக்கு करना है, வழக்கு இருக்கோ और फिर दिन भर நாங்கள் இந்த दीपक முடிக்கிறதுக்காக विचारात्माओं இந்த का परिवर्तन, மேன்மையான वातावरण का परिवर्तन। ஸ்திதியை अब तो बाबा நாங்கள் ने याद உருவாக்கி दिलाया कि प्रकृति ஆத்மாவை को भी आपको மாற்றமடைய ஆத்மாவுக்கு शक्ति देनी மாற்றத்தை है, அடைய செய்ய शांति। வேணும். तो தத்துவங்களை अच्छा है மாற்றமடைய हमारे செய்ய साथ வேணும். सेवा இயற்கை கூட होमवर्क बाबा देते அவ்வாறு हैं, மாற்றமடையுது. हमें उसको करते ஆகவே हुए இந்த अपने தத்துவங்கள் मन को மூலமாக भी लाना है, மனதினூடாக परिवर्तन भी நாங்கள் करना है சேவை और செய்யலாம். खुश भी रहना தத்துவங்களுக்கு है। நாங்கள் लाइफ மனதினூடாக की சேவை बहुत செய்யலாம். खूबसूरत, எங்க कुछ நாங்கள் सेकंड வந்து जो भी बन गया हो சந்தோஷமாக जाएगा, இருக்கிறதுக்கு सर्वम முன்னோக்கி कल्याण செல்ல करें, வேணும். ஒவ்வொரு तो हर बात செகண்டும் का कल्याण கடந்து होगा। செல்லும் போது तो ऐसा இது सोचते எங்களுடைய सोचते நன்மை सदा शुभ அளிக்கக்கூடிய सोचें, நாடகம் वास्तविक வந்து நன்மை அளிக்கக்கூடியது, நன்மையான நேரம் அப்படி என்று சொல்லி நாங்கள் எண்ணங்களை வைத்துக் கொள்ள வேணும். அவ்வியக்தி முரளி இப்பொழுது ज्ञान के रतन 1969 இருந்து ஞான ரத்தினங்களும் அன்பு முத்துக்களும் ஞான ரத்தினங்களும். அவ்வியக்தி முரளி 12/1/1977.
தலைப்பு குழந்தைகளிலிருந்து அதிபதியாகக்கூடிய மூன்று காலங்களின் சாட்சாகாரம். अव्यक्तवाणी அவ்வியக்தி முரளி तारीख है 12 जनवरी 1977। बालक सुमन बनने वाला12/1/1977 के तीनों குழந்தைகளில் कालों இருந்து का साक्षात्कार। அதிபதியாகக்கூடிய மூன்று காலங்களின் ज्ञानी तो आत्मा सदा भक्ति சாட்சாகாரம். के फल இந்த स्वरूप है। சங்கமயத்துல ज्ञान ஞானஸ்வரூப सागर ஆத்மா अज्ञान में समाया எப்பொழுதும் हुआ பக்தியின் रहता பலன் है। சொரூபமாக इच्छा ஞானக்கடல் मात्रम மற்றும் अविद्या ஞானத்தில் सर्व நிரம்பியவராக प्राप्ति स्वरूप இருக்கிறார். होता है। ஆசை என்றால் ऐसे என்னென்றே ज्ञानी को தெரியாத நிலை, आत्मा का அனைத்து चित्र நன்மைகளின் சொரூபம். अपनी बुद्धि அந்த द्वारा மாதிரி खींच ஞான सकता है। சொரூபம், அனைத்து பிராப்திகளின் சொரூபம், जैसे आपके அனைத்து भविष्य பெறுபவர்களின் श्री சொரூபம். कृष्ण के அந்த चित्र மாதிரி को ஞான சொரூப जन्म ஆத்மாவின் से ஓவியத்தை ही புத்தி ताशधारी மூலமாக दिखाते வரைய हैं। முடியுமா? எப்படி உங்களுக்கு मुझसे எதிர்கால गोल्डन சுவிகிருஷ்ணரின் स्पून படத்தை பார்த்ததுல இருந்து கிரீடத்தில் एवं அணிந்தவராக अर्थात காண்பிக்கிறாங்க. வாயில் जन्मते தங்க ही सर्व கரண்டி, प्राप्ति தங்க स्वरूप ஸ்பூன், அதாவது दिखाते பிறந்தத்திலே हैं। இருந்தே அனைத்து हेल्थ பிராப்தியின் वेल्थ சொரூபமானவராக हैप्पीनेस காண்பிக்கிறாங்க. सब में संपन्न ஆரோக்கியம், स्वरूप है। செல்வம், சந்தோஷம், அப்படி அனைத்தும் प्रकृति की நிரம்பிய दासी சொரூபம். है। यह सब இயற்கையும் बातें चिर சேவை भविष्य में சேவை प्राप्त होने செய்கிறது. वाली हैं। எதிர்காலத்துல எங்களுக்கு उसका நன்மை अनुभव अब அடையக்கூடிய संगम பிராப்தியாக में भी கூடிய होना இந்த है। விஷயங்களில या सिर्फ அனுபவம் भविष्य இப்பொழுது का ही சங்கம ज्ञान யுகத்திலும் है। இருக்க வேண்டும், அல்லது இது संस्कार यहाँ से எதிர்காலத்தின் ले जाने हैं மகிமையை या மட்டும் वहाँ இருக்கிறதா? बनाने हैं। சம்ஸ்காரத்தை எங்கிருந்து எடுத்துச் செல்வதா, एकादशी அல்லது की स्टेज அங்கே अभी உருவாகுமா? है மூன்று या காலத்தையும் भविष्य में। தெரிந்த நிலை இப்பொழுது இருக்கிறதா, सम्यक बाप அல்லது वर्षों की எதிர்காலத்திலா? प्राप्ति अभी நேரெதிரில் है தந்தை மற்றும் अथवा ஆஸ்தியின் भविष्य में। பிராப்தி பெறுபேறு श्रेष्ठ இப்பொழுது स्टेज अब இருக்கிறதா, है அல்லது या भविष्य எதிர்காலத்திலா? में। உயர்ந்த நிலை अभी இப்பொழுதா, श्रेष्ठ அல்லது होना எதிர்காலத்திலா? உயர்ந்த संगम युग நிலை के ही இப்பொழுதுதான் अंतिम இல்லையா? संपूर्ण स्टेज का சங்கம चित्र யுகத்தினுடைய இறுதி भविष्य चित्र में சம்பூர்ண दिखाते நிலையின் हैं। படத்தை தான் எதிர்கால भविष्य படத்தில் के साथ காண்கிறாங்க. पहले सर्व எதிர்காலத்தின் प्राप्ति கூடவே का முதலில் अनुभव அனைத்து संगमयुगी ब्राह्मणों को है। அனைத்து பிராப்தியின் சங்கம अंतिम அனுபவம், स्टेज சங்கம पर அதாவது ताश அட்டைமென்ட்ஸ் तख्त பெறுபவர்கள் तिलक அனுபவம் धारण சங்கமயுக பிராமணர்களின் உடையது. सर्वाधिकारी मूर्त இறுதி बनते நிலையில் हैं। கிரீடம், ஆசனம், माया जीत திலகமிட்டவராக प्रकृति जीत बनते அனைத்து हो। அதிகாரம் सदा நிறைந்தவராக साक्षीपन ஆகுவீங்க. के तख्त नशीं மாயாவை வென்றவர் மற்றும் बाप दादा இயற்கையை के வென்றவராக प्रत्यक्ष ஆகுவீங்க. नशीं எப்பொழுதும் विश्व कल्याणकारी சாட்சி के நிலை என்ற जिम्मेवारी का ஆசனத்தில ताशधारी அமர்ந்திருப்பவர். आत्मा பாப்ததாவின் स्वरूप की இதயம் स्मृति என்ற के சிம்மாசனத்தில் तिलकधारी அமைந்திருப்பவர். बाप உலக द्वारा मिली நன்மை हुई செய்யும் பொறுப்பின் अलौकिक கிரீடம் संपत्ति அணிந்தவர். ज्ञान गुण और ஆத்மஸ்வரூபத்தின் நினைவின் शक्तियों इस திலகமிட்டிருப்பர். संपत्ति தந்தை में மூலமாக संपन्न होते கிடைத்திருக்கும் हो। ஆன்மீக செல்வம், सिंगल पाश ஞானம், ही नहीं குணம் மற்றும் डबल சக்திகளில் पाशधारी நிரம்பியவராக होते हो। வேண்டும். अच्छा ஒரு இது आगे की வந்து मुरली कल நாளை सुनेंगे। தொடரும். ओम शांति। நாளை மிச்ச முரளி தொடரும். ஆதிரத்னன் பகிர்வுகள். युग का वर्षा यही है, शिव से मिलन मनाना। இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆகவே அந்த வெற்றியின் கருத்துன்றது அர்த்தம் என வெற்றியை பற்றி நாம் பேசும்போது அந்த சேவையை பற்றி அதன் அர்த்த சேவை துறையில வெற்றி. எனவே வெற்றியை பற்றி நாம பேசும்போது வெற்றி எதனுடன் தொடர்பு இருக்கு என்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் வெற்றி என்று எதை அழைக்கிறோம்? வெற்றி என்று நாம் அழைப்பதற்கு என்ன காரணம், என்ன நடக்கும்? வெற்றியும் திருப்தியும் நெருக்கமான தொடர்புடையது.
நீங்க இதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்ன நடக்கும் என்பதை கவனிப்பீங்க. நாம திருப்தி அடைகின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் வெற்றியை அடையும் போது என்ன நடக்கும் என்பதை நீங்க கவனிக்கிறீங்க. நாம் திருப்தி அடைகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்கிறது. திருப்தி, நாம் என்ன சொல்லுகிறோம்? நாம் விரும்பியதை அடைந்து விட்டோம், வேறு என்ன அடைய வேண்டும்? இதன் கருத்து என்ன? கருத்து முற்றிலும் திருப்தி பொருள், வேறு எதுவும் தேவையில்லை. அதனாலதான் வெற்றி, திருப்தி மற்றும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றா அப்போதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? என்னென்று சொன்னா, நாம திருப்தி அடையிற இல்லை என்றா மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? தற்காலிக மகிழ்ச்சி இருக்கலாம். தற்காலிக மகிழ்ச்சிக்கு பல வழிகள் உள்ளன. மக்கள் மகிழ்ச்சிக்காக கொண்டாடுகிறார்கள், அது தற்காலிகமானது. ஆனா உண்மையான சந்தோஷம், மகிழ்ச்சி மனநிறைவை அடிப்படையாக கொண்டது, திருப்தியின் அடிப்படையை கொண்டது. வெற்றியும் அதனுடன் தொடர்பு பட்டிருக்கிறது. குடும்பம் மற்றும் நடைமுறை வாழ்க்கையில வெற்றி மற்றும் திருப்திக்கு அடிப்படை என்ன என்பதை நீங்க காண்பீருங்க. ஆனா உண்மையான மகிழ்ச்சி மனநிறைவை அடிப்படையாக கொண்டது. வெற்றியும் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பம் மற்றும் நடைமுறை வாழ்க்கையில வெற்றி மற்றும் திருப்திக்கு அடிப்படை என்ன என்பதை நீங்கள் கவனிக்கிறீங்க. இதன் அடிப்படையில எனது தனித்துவமும் எனது ஆளுமையும் தான். நான் யாராக இருந்தாலும் அதன் அடிப்படையில மற்றவர்களுடன் பழகுகிறேன். என்னுள் என்ன இருக்கிறதோ உள்ளே வெளியே என்று என்ன அழைக்கப்படுகிறது. உள்ளே என்ன என்றாலும் ஒருவர் என்னிடம் தவறாக பேசும் போது ஏதோ நடந்ததாக அர்த்தமல்ல, ஆனால் அவருக்கு ஏற்கனவே சில எண்ணங்கள் இருந்தன. ஆகவே நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். तेरी सादगी में है दिव्यता का रस भरा, श्वेत रंग में है उतरी देवियां मनोहरा, पवित्रता की शक्ति से तुलाएगी स्वर्णिम वसुंधरा। नमो नमो शिव शक्तियां, आदि देवी शक्तियां, तेरी अष्ट शक्ति से मिटेगी सब विपत्तियां। नमो नमो शिव शक्तियां, आदि देवी शक्तियां, मिटेगी जग की विपत्तियां। ओ शिवा शिवा शिवा, सबसे ज्यादा नाज बाप दादा का वैसे உங்களை பார்த்து பெருமைப்படுகிறார். ஆகவே பாபா உங்களிடம் விசேஷமா மகன அன்பு வைத்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு டீச்சர்ஸா இருக்கிறாங்க. நிறைய கருவிகள் எல்லாம் டீச்சர்ஸ் கருவிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க சென்டர்களை பராமரிக்கிறாங்க. பாப்தாதா அந்த ரிசல்ட்ஸை பார்க்கிறார். அதன் ரிசல்ட்ஸை ஊக்கமும் உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்யறீங்க இல்லையா? சென்டர் கருவிகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எல்லா கருவி ஆத்மாக்களும் வந்திருக்கிறாங்க. ऊंचे ते ऊंचा इनका अलौकिक खुमार है। बाबा ने अपनी गद्दी बहनों को दी है, बहनों ने उसकी उतनी हिफाजत भी की है। बाबा ने अपनी गद्दी बहनों को दी है, बहनों ने उसकी उतनी हिफाजत भी की है। रुत
रुद्र के साथी बनकर, हाँ, रुद्र के साथी बनकर यज्ञ है बढ़ाया। देवी है अपनी बहनें बाबा ने सिखाया। Om Shanti. ஓம் சாந்தி. Now ignite the fire of love இப்பொழுது அன்பு and என்னும் make your அக்கினியை yoga ஏற்றி உங்களின் volcanic. யோகத்தை ஜுவாலா Yoga ரூபமாக்குங்கள். power, யோக the சக்தி power of இயற்கையை silence to மாற்றுவதற்கு transform the மௌன elements. சக்தி. Yoga யோகம் means என்றால் the power of மௌன silence. சக்தி. This power இந்த of மௌன silence சக்தி can very உங்களையும் easily மற்றவர்களையும் transform மிக yourself எளிதாக and others. மாற்றிவிடும். The elements இயற்கையும் as well as souls ஆத்மாக்களும் இந்த will be சக்தியால் transformed with this மாற்றப்படுவார்கள். power. You நீங்கள் transform souls by வார்த்தைகளில் giving them the வழிகாட்டுவதன் force in மூலம் words. ஆத்மாக்களை But in order to மாற்றுகிறீர்கள். transform the elements, ஆனால் you need இயற்கையை the power of மாற்ற silence. உங்களுக்கு மௌன You need சக்தி the power தேவை. of உங்களுக்கு yoga. யோக சக்தி Om தேவை. Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to Vikti அவ்வியக்தி Parivar. பரிவாருக்கு உங்கள் So அனைவரையும் today is a special day, வரவழைக்கின்றோம். இன்றைக்கு Vikti விசேஷமான Tuesday நாள். here in Madhuban. It's மதுபனில் really சந்தோஷமான beautiful. டீச்சர்ஸ் There டே. are so many teachers sitting around நிறைய and they டீச்சர்ஸ் all greet our வந்திருக்கிறாங்க, Didi கருவி and we ஆத்மாக்கள். have our senior Didi here also. இந்த சீனியர் So டிடியும் எங்களோட we'd இருக்கிறாங்க. like to டீச்சர்ஸ் என்று சொன்னால் சென்டரை welcome Didi once பராமரிக்கிறவர்கள் தான் again. டீச்சர்ஸ். அவர்கள் மதுபனில கருவிகளாக சிஸ்டரோட மோகினி டிடியோட இருக்கிறாங்க. You can close the So we have the Didi whom you saw just now. Her name is Didi Anita Didi, and she is அனிதா from டிடி Punjab. And one day she will be பஞ்சாபிலிருந்து also sharing with வந்திருக்கிறாங்க. us. So we'll invite her specially for
sharing her experience. But அவட today அனுபவத்தை we'll நாங்கள் be doing பிறகு our ஒரு series, நாளைக்கு and if கூப்பிடுவோம். you இன்றைக்கு remember, நாங்க when we வந்து had our angel from Russia, Didi had ரஷ்யா requested we would like to see the service in Russia. So ரஷ்யாவில் today, Santosh Didi has brought சந்தோஷ் டிடியில beautiful things for us to சேவைகள் see. எப்படி So let's செய்யறாங்கன்னு start அந்த with the அதை series first, and then பார்ப்போம் she will be என்று சொல்றாங்க coming with us, சீரீஸ்ல. அதுக்கு and பிறகு she will also take us through the service in Russia. ரஷ்யாவில் So எப்படி please stay அவங்க back with சேவை us. செய்யறாங்க So என்று சொல்லி அதை today's day 5. காட்டுவாங்களாம். Now இன்றைக்கு ignite the வந்து fire of செப்டம்பர் love 5 and யோக make your சக்தி yoga இயற்கையை volcanic. மாற்றுவதற்கு Today's மௌன topic: சக்தி. yoga, the power of silence to இன்றைய தலைப்பு transform the யோக சக்தி elements. இயற்கையை Now மாற்றுவதற்கு we'll be மௌன listening சக்தி. to Mohini Didi. யோகம் இப்பொழுது நாங்கள் டிடி மோகினி டிடி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Happy Teachers Day. சந்தோஷமான There are some டீச்சர்ஸ் teachers டே, who are ஆசிரியர்கள் instruments தினம். to teach, கருவிகள் and they எல்லாம் have training, ஆசிரியர்கள் certificate, எல்லாம் everything. கருவிகளாக But இருக்கிறாங்க. actually அவங்க everyone is a ட்ரைனிங் teacher, எடுத்திருக்கிறாங்க எல்லாரும். because whatever actions we do, நாங்கள் ஒவ்வொருத்தரும் then others நீங்கள் follow. எல்லோருமே ஒரு The டீச்சர் words which தான். we speak, நீங்கள் உங்களுடைய also வார்த்தை every மூலம் word which we உங்களை speak மற்றாக்கள் என்னத்தை is always பார்க்கறாங்களோ அதை repeated somewhere. So you பார்க்கக்கூடியதாக always have இருக்கிறீங்க. to speak in நீங்கள் a way என்னத்தை that கதைக்கிறீங்களோ when it is repeated, there அந்த is வார்த்தைகள் inspiration. ஒரு So ஊக்கமளிக்கக்கூடியதாக we have to இருக்க be வேணும். very careful about அது எங்களோட speaking வார்த்தையில elevated words, மேன்மையான words of vibration. வார்த்தைகளை நாங்கள் So that's கதைக்க called a வேணும். good அதுல teacher. மிகவும் கவனம் செலுத்த வேணும். When அதுதான் Vrindavan used to teach us, நல்ல ஒரு when ஆசிரியர். we were, in the beginning, ஆரம்ப when காலத்துல any difficulty come, என்ன and if you கஷ்டம் make it வந்தாலும் கூட easy, you are a good teacher. But அவங்க if you வந்து make சொல்லுவாங்க, everything நீங்க a நல்ல big thing, டீச்சர் என்று சொல்லி. you're not a teacher. என்ன கஷ்டம் So வந்தாலும் whenever அந்த நேரத்துல நீங்க ஒன்றை tears of difficulty, but you உருவாக்குறீங்கன்னா make நீங்க difficulty வந்து நல்ல very easy, டீச்சர். impossible அப்ப நீங்க into possible, right? நீங்கள் But today Baba is சாதகமா talking about மற்றதை power of yoga. சாதகமாக்க What வேணும். about அதுதான் yoga? Yoga is love. டீச்சர்ஸுக்குரியது. But what is the power of மற்றது yoga? So யோக we have சக்தி to என்றா use it என்ன? இன்றைய on டாபிக் our பாபா journey, சொல்றார். more யோக and more சக்தியின் power of yoga. யோக சக்தி என்றா So என்ன? when அப்ப நாங்க நிறைய Mama was with us, நிறைய and யோகா Mama used to say that யோக சக்தியா இருக்க the வேணும். path of மம்மா thorns கூறுவாங்க, will change into path of roses if அந்த there is power of அந்த yoga. முள்ளுண்ட She said பாதை every வந்து step you will take, thorn மலராக will change மாறுது. into rose. அந்த It ரோஸ் change into a ரோஸ் flower. ரோஸ்ல And உள்ள I still அந்த remember முள்ளு that. அந்த That அதாவது is மலராக how மாறுது. important it is அப்ப அது to use மிகவும் power of yoga, முக்கியமானது. எப்படி so that நாங்கள் அந்த சக்தியை flowers, பயன்படுத்த வேணும். thorns can change into flowers. அப்படியே அந்த பூக்களை She said, முள்ளிலிருந்து let's மலர்கள் Mother, வர மாதிரி ரோஸ் that பூவில is settling us to நாங்களும் அது make a மாதிரி thorn. வர Many வேணும். things happen. ஆ, Use power of yoga. நிறைய விடயங்கள் So I நடக்கும். think that அதுக்கு நாங்க வந்து யோக it's the சக்தியை word பயன்படுத்த Shanti means வேண்டும். peace, but also sometimes ஓம் it's சாந்தி என்று translated சொன்னா as அமைதி. silence. அப்ப சில நேரத்துல So when நாங்கள் there is peace, மௌனமாக there is இருக்க silence. வேணும். When there is அப்ப silence, நீங்க there is peace. அமைதியாக இருந்தால் மௌன So சக்தி say வரும். மௌன the சக்தி power of இருந்தால் அங்கு silence அமைதி or கிடைக்கும். peace யோக சக்தி to transform இயற்கையை the மாற்றுவதற்கு elements. மௌன That's சக்தி why, that's தேவை. called இயற்கையா yoga means மாற்றுவதற்கு the powerful யோகம் power என்றா of peace. மௌன சக்தி. So ஆகவே I have to keep using
power நான் of தொடர்ந்து silence. மௌன This சக்தியை power of பயன்படுத்த peace வேணும். can இந்த very மௌன சக்தி easily உங்களையும் transform மற்றவர்களையும் yourself மிக and others. எளிதாக மாற்றிவிடும். So we should experiment. இதனை நாங்கள் அனுபவம் செய்ய There is வேணும். always little bit எப்பொழுதுமே things happen, சில but விடயங்கள் always நடக்கும். power of peace. அதுக்கு எனக்கு மௌன சக்தி தேவை, The elements, அமைதியின் சக்தி Baba தேவை. says, as well as souls, இயற்கையும் elements ஆத்மாக்களும் as well as souls இயற்கையும் will be ஆத்மாக்களும் transformed with this power. இந்த சக்தியால் மாற்றப்படுவார்கள். You transform souls by நீங்கள் giving the codes வார்த்தைகளால் in words, but in order to நீங்கள் transform, வார்த்தைகளால் வழிகாட்டுவதன் elements, மூலம் you need the ஆத்மாக்களை power of மாற்றுறீங்க. ஆனா you need power of இயற்கையை yoga. மாற்ற உங்களுக்கு மௌன சக்தி தேவை, உங்களுக்கு யோக So சக்தி they தேவை. always ஆகவே say that அவங்க எப்பொழுதுமே சொல்லுவாங்க, nature, right? இயற்கை Elements, வந்து we call it nature. And இயற்கையை then there is நாங்கள் human nature, அதுக்கு பிறகு which we மனித call Subha. சுபாவம் என்று சொல்லுவோம். So one is Prakriti as nature, one is Subha. ஒன்று இயற்கையை Now both சொல்றோம் really have பிரகிருதி deep என்று சொல்லி, connection to இன்னொன்று வந்து Swabha மனித and சுபாவம் also என்று. then Prakriti. இப்ப சுபாவமும் பிரகிருதி, So மனித they சுபாவமும் say that இயற்கையும். we saw Mama நாங்க last மம்மாவை time, கடைசி நேரத்துல பார்த்தோம். and of course we knew that எங்களுக்கு knew தெரியும் that she will be in body for another 2 weeks or 3 weeks. அவ அந்த உடல்ல But she 2 was கிழமை so 3 கிழமை peaceful, இருப்பாண்டா. she அவக்கு was தெரியும் கடைசி so காலத்திலேயே stable அம்மாக்கு. and smiling. அவ எப்பொழுதுமே சிரித்த முகத்துல So ஸ்திரமாக இருப்பா. we question then why this happened, right? நாங்க She கேள்வி had கேட்போமே, some என்ன issue. இது We நடந்தது can't question அப்படின்ட்டு. that. அவ எந்த It கேள்வியுமே happened, கேட்க Rama, மாட்டா. it had to happen. ஆமாம், இது But ராமாவுல while it இருக்குது, was அது happening, நடக்கும். what அப்ப was இப்படி she? நடக்கும் போது That's அவ what என்ன, we learned. அவ That அதை she was very அவ stable. She கற்றுக்கொண்டா. was அவ very நாங்க கற்றுக்கொண்டோம் peaceful. அவட்ட. She அவ was வந்து மிகவும் almost fearless. ஸ்திரமாக இருப்பா, Until மிகவும் older அமைதியாக by இருப்பா, age 6, 7, எப்பொழுதுமே மலர்ந்த we முகத்தோட used to sit இருப்பா. with her most of the time in her பெரும்பாலான room. தாதிஸ் And எல்லோருமே she will அவளோட inspire them. இருக்கும் போது அவங்க Same I saw எல்லோருமே Daddy ஊக்கம் Prakash அளிக்கப்பட்டாங்க. Mani. நாங்களும் They are very, பிரகாஷ் very மணி light. தாதியையும் பார்த்தோம். So we அவவும் all have to அப்படித்தான். learn that if anything அவட்ட இருந்து happens, நாங்கள் நிறைய what should be விடயங்களை our state? கற்றுக்கொண்டோம். அவ என்ன Because that is நடந்தாலும் very நாங்கள் என்ன important. செய்ய வேணும் என்று நிறைய விடயங்களை One அவட்ட day or இருந்து other, soul கற்றுக்கொண்டோம். has to leave body. ஒரு But எங்களுடைய உடம்பு if we accumulate போகும்போது this power, நாங்கள் சக்தியை then அதிகரித்துக் our கொள்ளும் state போது will be. Because எங்களுடைய soul will ஸ்திதி leave வந்து the state. ஸ்திரமாக இருக்கும். I அப்ப remember lot எங்கட of people like ஆத்மா to வந்து offer home. விடும்போது And அந்த so once I was offering, ஸ்திதியிலிருந்து தான் and Baba was விடப்படும். saying that பாபா சொல்லுற, we always think of நீங்க எப்பொழுதுமே that this சிந்திக்கிறீங்க, one died in accident or that. நாம எப்பொழுதுமே But சிந்திக்கிறோம் those souls, ஒரு ஆக்சிடென்ட்ல what they take இறந்தாலும் with them is அவங்க how வந்து much they were in remembrance, what அவங்க was வந்து their state, and you அவங்களோட ஸ்திதி that என்ன, scene எந்த of drama in நினைவுல front அவங்க of you, போறாங்க. and you அப்ப all still நாங்க will do that பார்க்கும் like போது இது வந்து the full நாடகத்துல thing. இப்படி இருக்குதுன்னு Sometimes பாக்குறோம். I இப்ப remember நாங்க whenever ஒன்றுமே I செய்ய offered home முடியாது. for these அப்ப இப்படியான situations, Baba சூழ்நிலையில always said, நாம don't வந்து keep புக் situation in the mind ஆஃபரிங் பண்ணும் போது because we பாபா kind சொல்லுவார், of think இந்த of that person சூழ்நிலையை நீங்கள் in உங்களுடைய that மனதில situation. வைத்துக் கொள்ள He கூடாது. doesn't have that அப்ப good vibrations. அப்ப நாங்கள் அந்த So ஆத்மாவை அப்படி nature, அந்த சூழ்நிலையில வைத்தா அந்த that nature, வைப்ரேஷன் it was அவங்களுக்கு yesterday, போகாது. when Baba ஆகவே said பாபா the சொல்றார், anger and the peace, இன்றைக்கு love, முரளியில anger and சொல்றார், love, பாபா always, சொல்றார், always be loving, right? நாம No anger. கோபம் படக்கூடாது, எப்போதுமே எப்போதுமே அன்பாக How இருக்க many of வேணும் you என்று. don't get angry now? எத்தனை பேர் நீங்கள் Hmm? கோபப்பட இல்ல? Don't get angry. கோபப்படாதார்கள் Don't get angry. யாரு? Wow. At least we have to. கோபப்படலையா? எத்தனை பேர் Get upset. கோபப்படலன்னு கேக்குறாங்க. குழப்பமடைகிறார்கள். Hmm? ஆ? That you do, but not angry. நாங்க செய்யறோமாம் என்று Hmm. சொல்றா டிடி. அப்பா கோபப்படையில. That is why Baba keeps saying அதான் பாபா சொல்ற and தொடர்ந்து, praising. It was such a நான் உங்களை beautiful Murli புகழ் which we are பாபா revising.
அந்த முரளியை நாங்கள் At மீளச் செய்யும் conferences, போது இந்த your சங்கம image யுகத்தில் yesterday of all attainment. உங்களுடைய அந்த இமேஜஸ் It வந்து feels எல்லா like there are பெறுபேறுகளையும் பெற்றதாக And இருக்க வேணும். so உங்களுடைய what do we சொரூபம் need? Do we need anything? எங்களுக்கு ஏதாவது தேவையா? அப்படி Whatever I சொரூபமா believe, இருக்கிறதுக்கு என்ன Baba தேவை? fulfills. Really, எங்களுக்கு he என்ன has a தேவையோ thought, it பாபா வந்து fulfills. எங்களுக்கு அதை நிரப்புவார், It's always fulfilled, நிறைவேற்றுவார். never பாபா empty. அந்த எண்ணம் இருக்கோ அதை That's பாபா very, very நிறைவேற்றிடுவார். fulfilling. I mean, if need is changing into greed, அப்ப நாங்கள் இந்த then ஏதாவது we can't தேவை இருந்தா, satisfy. பேராசை என்று But if இருந்துச்சென்று need is சொன்னா need, அது then நிறைவேறாது. you really need it. ஆக உண்மையிலே It அது is for தேவை greed என்று also. சொன்னா, அதுல வந்து Sometimes பேராசை needs get இருந்துச்சென்று fulfilled, சொன்னா greed keep increasing. அது That shouldn't happen. அப்ப அதுல Needs வந்து should be fulfilled. Will be உங்களுடைய but not the greed. தேவைகள் இருக்கும்போது When there is very அது little நிறைவேற்றப்படும். dissatisfaction, ஆனா need and பேராசை the greed. இருந்தால் அவ்வாறு நிறைவேற்றப்படாதுன்னு So, டிடி சொல்லுறாங்க. so many subtle points நிறைய of my சூட்சுமமான nature and பாயிண்ட்ஸ்கள் இருக்குது. outside nature, inside nature. என்னுடைய உள்ளார்ந்த Deep சுபாவம், connection. அவுட் சைட் And that's what அவுட்சைட் Baba said சுபாவம், yesterday. Love. ஆழ்ந்த கனெக்ஷன், தொடர்பு. Just imagine நேற்று பாபா if சொன்னார் your அன்பை every thought பற்றி. is of love, அப்ப பாருங்க, then the எங்களுடைய vibrations will எல்லாம் அந்த அன்பாக, will எங்களுடைய be ஒவ்வொரு full of எண்ணமும் அன்பாக இருந்தால் அந்த அதிர்வலைகளும் அன்பாக மாறும். love. ஆகவே இதுல எண்ணத்துல கவனம் செலுத்த வேணும் என்றார் டிடி. ஓம் சாந்தி. ரஷ்யால இருந்து சந்தோஷ் டிடி வந்திருக்கிறாங்க. Hello, Santoshi. People ஓம் are சாந்தி. waiting to get on to go to Russia. ரஷ்யால இருந்து வந்திருக்கிறாங்க Yeah, சந்தோஷ் டிடி. I recall your thought about sharing how Lighthouse Might House is running, because when I said that Didi Mohini came and it was எப்படி just plain ground எப்படி லைட் ஹவுஸ் and மைட் if not ஹவுஸ் you நாங்க ரன் have not பண்றோம் done yoga there, என்று I சொல்லி don't know அவங்க what would have கேக்குறாங்க. happened. டிடி மோகினி இங்க So that வந்தவ. power of yoga, அப்ப volcanic yoga, or ப- whatever your strong உங்களுடைய thoughts then led to ஸ்ட்ராங் ஆன other things எண்ணத்தின் in series. மூலமாக, So you said that வால்கானிக் யோகா okay, மூலமாக sometimes show that உம், அந்த the new சேவைகள் place நடைபெற்று building கொண்டிருக்குது என்று and சொல்லி how it சொல்றாங்க. is அந்த running. பில்டிங்ல But I எப்படி heard இது Bhumi நடக்குது என்று Ben சொல்லு. was saying that பூமி I'm பென் going சொன்னாங்க to tell about services in Russia. No, சேவையை not that. பற்றி That's too big. And அந்த that அளவு cannot be பெரிய covered. சேவை But என்று just running of ஆஹ், Lighthouse, Might House. எப்படி லைட் So ஹவுஸ் மைட் ஹவுஸ் I'm மாதிரி aware of நாங்கள் இதனை that சேவை we have செய்கிறோம். 20 minutes. இதை வந்து So Didi, 20 நிமிஷம் what நிமிஷம் I எடுக்க create format, I can start, right? நான் வந்து ஒரு Sure. ஃபார்மேட்டா So கிரியேட் so பண்ணிருக்கிறேன் என்று சொல்லி when டிடிட்டு you came, கேட்டுறாங்க. that was a flat, தாதி just வந்து 3 rooms வந்தப்போ flat. You stayed there, 3 and it ரூம்ல was really இது தண்ணி வந்துட்டாம், appreciated because வெள்ளம்மாம். you அங்க accepted ஜாதி staying வீதியும் there with all இருந்தாவாம் of அந்த us in such இடத்துல, a small எங்களோட place. And இருந்தாங்க after that, சின்ன இடத்துல. so how சாரி it started, பிளாட் இல்ல, that சாரி running சாரி next month, yeah. ஒரு ஃபிளாட்ஸ், So it started ஒரு May, June கட்டடம், 1990, அதுல very, very ஒரு humble, ஃபிளாட்ல சின்ன ஒரு just one ஃபிளாட்டா room flat. இருந்துச்சாம். This was the இந்த house, ஃபிளாட்ல entrance, வந்து etc. வந்து First floor flat. We don't have that because it இந்த was rented. கட்டிடத்துல தான் அவையல் முதல் இருந்துச்சுன்னமா. So from such small places, so Dadi Guzar also came there and stayed. இங்க வந்து தாதி குருசாரும் வந்து இருந்தாங்களாம் So you can இந்த see inside ஃபிளாட்ல, area of that flat. மாடி கட்டடத்துல. சாரி வெள்ளம் என்று சொல்லிட்டு அப்படி இல்ல, மாடி கட்டடம். And from there we came to அங்க another place. Within 1 year, 6-7 places were shifted. 94ல இருந்து So then by 99ல the இருந்து time ஒரு Jagdish Bhai வருஷத்திலே came and he started giving training. So we got ஜெகதீஷ் பாய் little வந்து bigger premises. This is another one. இன்னொரு So இடத்துக்கு this is where மாறிட்டாங்களா. we அந்த came. It was இடத்துல 2-room flat. அவங்களும் ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். இது 2 மாடி கட்டிடம் மாதிரி இருந்துச்சா. அதுல Just very small. சின்ன இடம்தான், 2 ஃபிளாட், அதாவது 2 இடமா இருந்துச்சு. And we used to rent bigger halls or அது வந்து mother பெரிய ஹால் place to ஒன்று conduct 2 lessons, எடுத்தாங்களாம், lectures, etc. Schools. லெக்சர்ஸுக்கு So எல்லாம் first thing was aim செய்யறதுக்கு. that Baba's children should be பாபாட taken care. They should பாபாட get குழந்தை knowledge
and அங்க rest வந்து Baba ஒரு will take care. So the whole பாபாட attention was being given குழந்தைகள் வந்து ஞானம் on எடுத்தாங்களாம். gatherings, courses, programs, meetings, கோர்சஸ் cooking ப்ரோக்ராம் lessons for மீட்டிங் them. அங்க குக்கிங் So this கிளாஸஸ் place எல்லாம் we got from நடந்துச்சா. government for 5 years. அது It was கவர்மெண்ட்ல இருந்து very எடுத்தாங்களாம். old 5 building, வருஷமா so they ரெண்ட் thought we will எடுத்தாங்களாம். refuse, but we took it. பழைய We took the பில்டிங் challenge and எடுத்து repaired this and அவங்க stayed வந்து here அங்க 5 பழைய years. சவால்களை நிறைய And while சவால்களை we were here, எதிர்கொண்டு then அங்க we were given இருந்தாங்களாம். the land, another one. அதுக்கு பிறகு லேண்ட் ஒன்று So these public lands. அவங்களுக்கு So கிடைச்சிச்சா. ultimately, construction started அதுல இருந்து in கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிடம் எல்லாம் 1994 உருவாக்கிட்டாங்களாம். 5. So this is how 1994 this land where we stood and இருந்து had yoga. அங்க So இருந்து ultimately யோகா lighthouse செய்து came. லைட் ஹவுஸ் மைட் So ஹவுஸ் here என்று what I சொல்லி want to சொன்னாங்களா. say is that single இது piece lighthouse emerged, இது was லைட் ஹவுஸ் constructed. என்று சொன்னாங்களா Dadi came சொல்றாங்க. to inaugurate this தாதி lighthouse. வந்து She's sitting இந்த in the லைட் hall, which ஹவுஸ is yet not fully ஆரம்பிச்சு prepared. வைத்தாங்க. What she did is, இனாகுரேஷன் from her பண்ணினாங்க. room, she saw the empty land because இது it was வந்து about 2 acres. 2 So she ஏக்கர் saw ஒரு வெறுமையான more than நிலத்தை half of the தானே land is empty. கொடுத்தாங்களா. She asked, whose land is this? சாரி, So when she அங்க got the reply, அந்த இந்த it is கட்டிடத்துல Baba's இருக்கும்போது land, she 2 said, when you will start constructing this? அப்ப அவங்க So he said, கேட்டாங்களாம், Daddy, you have எப்ப come நீங்க to கன்ஸ்ட்ரக்ஷன் inaugurate ஆரம்பிச்சுங்கண்டு. this lighthouse. அப்ப இந்த So லைட் ஹவுஸ நீங்க why வந்து about இனாகுரேட் another பண்ணக்குள்ள construction? She said, no, அங்க no, அந்த no, this 2 whole land is to be ஏக்கர் ஒரு constructed. லேண்ட் சும்மா So then வெறுமையா she கிடந்துச்சாம். அப்ப அவங்க made us சொன்னாங்களாம், அதுல ஏன் நீங்க to மைட் have ஹவுஸ் this ஒன்று ஆரம்பிக்க bhandari. கூடாதுன்னு கேட்டாங்களாம். Asked அதுக்கு பிறகு carpenters to create this bhandari, big அப்ப அவங்க bhandari, and she அந்த started bhandari. Instead of அதுல inaugurating இருந்து lighthouse, she அந்த started new bhandari இன்னொரு and had put Baba's கன்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஒன்று envelope வச்சு in that. This is a beautiful அதுல flower. இருந்து பாபாக்கு ஒரு மைட் ஹவுஸ் செய்யறதுக்கு கட்டடம் ஒன்று கட்டுறதுக்கு அங்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த இனாகுரேஷன் ஆரம்பிச்ச உடனே லைட் ஹவுஸுக்கு வந்த உடனே அவங்களுக்கு கையால கன்ட்ரிபியூஷன் போட்டு மைட் ஹவுஸ் கட்டுறதுக்கு செய்துட்டாங்க So this தாதிஜி. my Kabbalah was which made everything easy. Otherwise, it was not even easy to think that we will So, continue construction. அப்ப So this is how தொடர்ந்தும் Might அந்த House started emerging, மைட் ஹவுஸ் என்ற and கட்டடம் inauguration வந்துச்சாம். of Might House அது was done வந்து in மைட் ஹவுஸ் 2014 by வந்துச்சு Dadi Ratan Mohini. So now 2014 Lighthouse, தாதி Might House ரத்தன் மணி together. So this மோகினியால is how it is built. ஆரம்பிக்கப்பட்டுச்சாம். And அங்க இனாகுரேஷன் பண்ணப்பட்டுச்சாம். then there are 4 floors. 4 And மாடியோட இருந்துச்சாம். first floor is like முதலாவது household ஃப்ளோர் things. வந்து And then second floor fully is dedicated to the study area. It will be coming ரெண்டாவது now வந்து soon. படிக்கிறதுக்கான Park is ஏரியா used for வந்து recreation work இருந்துச்சா. when groups come. 3 அப்ப months, பார்க் June, எல்லாம் July, August. உருவாக்கப்பட்டுச்சா. Groups from the world come, 3 especially from மந்த்துக்கு India, different உலகத்துல wings. இருந்து எல்லாரும் So bhattis happen, வருவாங்களாம். golden டிஃப்ரெண்ட் age விங்ஸ் bhattis. எல்லாரும் This வருவாங்களாம். recently சத்திய Africa யுவத்து group பக்தி was எல்லாம் here. வந்துச்சா. So there was golden ஆப்பிரிக்கா age குரூப் bhatti. எல்லாம் வந்து So கோல்டன் ஏஜ் like this பக்தி park is also செய்வாங்களாம். used. அந்த பார்க் வந்து அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்காம் ரஷ்யாவுல. So there are about 30 departments regularly working. But today I'm 34 just going to டிபார்ட்மெண்ட் touch இருக்கா. 3 main things. 3 So விடயங்கள் once இதுல the சொல்லலாம். vision will start from inside, we will talk about that. நாங்க So இதை this பற்றி whole கதைப்போம். green area is used for yoga during yoga days. So this is foyer. இந்த கிரீன் So the ஏரியாவில் client, this is யோகா second floor. செய்வாங்களாம். இது This ரெண்டாவது is all education செகண்ட் area, ஃப்ளோர். study area. Different events இது happen ஸ்டடி here in this room. ஏரியாவா. Each and every corner is ஈவென்ட்ஸும் used fully. நடக்கும். This is எல்லா flag area. கோனருமே This யூஸ்ஃபுல்லா is main இருக்குமா, all picture பயன்படுத்தக்கூடியதா. gallery. இது வந்து பிக்சர் There கேலரியா. are about 70 main pictures on the second floor, big size. This is Baba's 70 room, grand picture Baba's room. பெரிய பிக்சர்ஸ் இருக்குதா. பெரிய பாபாட ரூம் 40 இது. person can sit together. This is yoga gallery. 40 பேர் இருக்கலாமா So ஒன்றாக this பாபா is ரூம்ல. bridge area. இது யோகா It's going கேலரி. very fast. So bridge area was where பிரிட்ஜ் we ஏரியாவா. place ancestors picture. ஆன்சர் Whenever every பிக்சர்ஸ் month there இருந்துச்சு. is bhog offered ஒவ்வொரு to மாதமும் போக் ancestors ஆஃபரிங்ஸ் whose பண்ணுவாங்களா. date come.
in that month. மூதாதைய So this ஆத்மாக்கள் month அந்த is where Bhai Sahibs, நேரத்துல they also. போக் ஆஃபரிங் So this was பண்ணுவாங்களாம். Gulzar Dadi's இது day குருசார் தாதி டேக்கு in March. So மார்ச்ல like this, அப்படி this போக் corner ஆஃபரிங் எல்லாம் serves for this பண்ணுவாங்களாம். purpose. All அப்ப gather here and இப்படியான pay their இடங்கள் tribute and மூதாதி take Drishti ஆத்மாக்களுடைய from நினைவு தினத்தை ancestors. கொண்டாடி So this is how. அவங்களுக்காக போக் ஆஃபரிங் பண்ணுற ஒரு இடமாக அவங்க வச்சிருக்கிறாங்களாம். Yeah. So this is இது Yoga வந்து Gallery. Now this is Diamond Hall. It's diamond டைமண்ட் shape. ஹால், டைமண்ட் ஷேப்ல இருக்கும். So main lectures activities take place there. அங்க Then this is பிரதான Dadi's செயல்பாடெல்லாம் room. அங்கதான் Main அமைக்கும். இது Dadi's room. Here தாத Dadi stayed ரூம் in இதான். தாதி வருவாங்களாம். 2018 when she came here. So she 2018ல stayed here. வந்தப்போ அவங்க இங்க So this was வந்திருந்தாங்களாம். actually this was mini hall, but it was made for Dadi. இது So வந்து this is conference hall, தாதிக்காக also உருவாக்கப்பட்டது அந்த ஹாலா. multi-purpose. இது So கான்ஃபரன்ஸ் now கால் it is பல scene வகைப்பட்ட is of பர்பஸுக்காக golden age செய்வாங்களாம். experience. இது வந்து சத்திய Means யுகத்து how he will be அனுபவத்தை sitting there in the செய்யக்கூடிய court, மாதிரி இது what செய்தாங்களாம். kind எப்படி of அவங்க 56 கோர்ட்ல varieties will இருப்பாங்க, be there. So especially எப்படி this scene was created to honor சத்திய யுகத்து 50 years அனுபவங்களை of விசேஷமாக உருவாக்கி Africa services. அப்படி Africa group came. It's just a small ஆப்பிரிக்கா scene. குரூப்ஸ் So here அவங்களால public lecture உருவாக்கப்பட்டு take place. அந்த Rakhi events அந்த here take place in நிகழ்ச்சி 6 நடந்துச்சு. groups. அமைஞ்ச 6 So குரூப்புகள் Shakti group, working group, இருக்கா. brothers சக்தி group, குரூப், Kumar groups, Vankas group. So this all hall அதாவது is ஒர்க்கிங் dedicated for குரூப், that. குமாஸ் குரூப், இப்படி 6 குரூப் அவங்க This is heaven வச்சிருக்கிறாங்களா. area. இது வந்து So in heaven area also ஹெவன் all when ஸ்வர்க்கத்து they come, ஏரியாவா they get எல்லாரும் வந்து dressed into their heavenly form. During ஹெவன்ல Krishna இருக்கிற மாதிரி Janmashtami, this area is கிருஷ்ண here. All ஜனமாசனிலையும் seniors are இப்படி decorated எல்லா with சீனியர்ஸும் beautiful வந்து scenes. இப்படி டெக்கரேட் So பண்ணியிருப்பாங்களா. more than 2000 such deity-shaped, deity-formed 2000க்கு images மேலான are there with தேவதைகள் all அங்கு Maharathis or காணப்படுவார்கள். coordinators of மகாராத்தியர்களாக, wings, different கோஆர்டினேட்டர்ஸ், விங்ஸ், teachers from all over நிறைய India. So more எல்லா than 2000 such pictures. இந்தியாவிலிருந்து So வேற sometimes டீச்சர்ஸ் during எல்லாருமே evening yoga, வருவாங்களாம். evening bhakti or ஈவினிங் other events, பக்தி, these ஈவினிங் யோகா images எல்லாம் are used நடக்குமா. to take the இந்த souls into the இமேஜஸ் experience of வந்து golden age images. சத்திய So this is யுகத்துக்கு how the record is used. This is ஆத்மாக்களை கொண்டு ancestors' செல்வதற்காக room. இருக்கும். இது வந்து It மூதாதை looks very small ஆத்மாக்கள் here, but என்றும் quite இது சின்னனா big இருக்குது. size. And ஆனா pictures are also big, but here looking very பிக்சர்ஸ் small. வந்து பெருசா So இருக்குது. this is also used ஏன்னா during bhaktis or பக்திக்காக conversation, heart-to-heart conversation, chit-chat. இதயபூர்வமான And then உரையாடலுக்கும் நாங்கள் அதை there are பயன்படுத்துகிறோம். 5 main dining rooms. 5 So this is orange பிரதான dining room டைனிங் has ரூம் இருக்குது. 108 seats. 108 Especially used சீட்ஸ்கள் for இருக்குது. விசேஷமாக Brahma இது Bhojan for Brahmins, Satguru பிராமணர்களுக்கு Raipur, or சத்குரு when the போக், guests from மற்றது different parts come. வெளியில கெஸ்ஸாரும் வந்தாலும் அவைகளுக்கு யூஸ் பண்றதும் இருக்குது. So this is sun dining room. So you இது can see வந்து here. வெளிச்சத்தோட, This is சூரிய cafe வெளிச்சத்தோட உள்ள with the capacity டைனிங் for ஹால். 30, almost 30 persons can sit here. So here when Muni 30 Didi came with பேருக்கு the whole family. So 30% whole 1 நாட்கள் week இருக்கலாம். was இதுல is ever சாரி happy 30 dining பேர் room. இதுல That இருக்கலாம். was orange dining room. இது வந்து orange So டைனிங் according ரூம் to என்று the சொல்லுவோம். purpose, the name is there. அந்த அந்த பர்பஸுக்குரிய மாதிரி பேர் So this is வச்சிருக்கிறோம். regular green dining room, Vasis. இது வந்து கிரீன் டைனிங் Take the meals. This is another ரூம். sun dining room. இது Here சன் when some guests come சூரிய or visitor வெளிச்சத்தில் come உள்ள to see lighthouse, ஒரு might டைனிங் house, they are offered ரூம். tea, லைட் snacks, ஹவுஸ், or மைட் ஹவுஸுக்கு whichever வர விசிட்டர்ஸ் thing they would வந்தா like to have. So this is sun அவைக்கு dining room. ஆன டைனிங் ரூம். So like this, different dining rooms இப்படி பல help வகைப்பட்ட to keep the டைனிங் ரூம் activity இருக்குது. எங்களுக்கு of பல one வகையான kind, not ஆக்டிவிட்டி disturbing செய்யறதுக்கு activity of another உதவி kind. If உதவி bhakti is செய்து going on, people are இன்னொரு eating on that side. இன்னொரு Vasis are eating பக்தி on that வந்தா side. And guests இன்னொரு are பல also பல getting வகையான some place for ஆக்டிவிட்டிகள், their own செயல்பாடுகள் நடக்கும். அப்ப ஒருத்தர் ஒருத்தர் meetings. So this டிஸ்டர்ப் way, பண்ணாம so all different இருக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சைட்ல setup. பக்தி நடக்கும், இன்னொரு சைட்ல Yeah. வேற So வகுப்புகள் this அப்படி is, I think, நடக்கும். library. Yeah, this is அப்ப அது library உதவி area, மிகவும் ஈஸியாக இருக்குது which அப்படின்னு has சொல்றாங்க. இது வந்து whole லைப்ரரி record of ஏரியா. 35 years, not even a single year missing.
35 events years in a இந்த proper way இது செய்து and the whole history of Brahma Kumari starting from பிரம்மக்கும் 1936 in all different forms. It's all there 1936ல in பிரம்மகுமாரி English and in translation எவ்வாறு all உருவாக்கப்பட்டதோ அது images. எல்லா So there are 6-7 புத்தகங்களும் computers இதுகள்ல இந்த in the இதுல library இருக்குதா which லைப்ரரியில people can இருக்காம். come and sit. Big எப்படி case especially. It ஆரம்பிக்கப்பட்டதோ is அந்த dedicated புத்தகங்கள் especially எல்லாமே for big kids வச்சிருக்கிறாங்களாம் அங்க from all over Russia, CIS லைப்ரரியில. region when they come for bhaktis, பக்திக்கு so that they ரஷ்யா can go ரீஜன் into the எல்லாரும் depth of வரைக்குள்ள அவங்க whatever வந்து they மிகவும் want to know ஆழமாக about போவாங்களாம். Yagya. இயக்கியாவை All பற்றி Yagya தெரிந்து details, all கொள்ளுவாங்களாம். images, all history, இயக்கியா பற்றிய stories, etc. எல்லா ஸ்டோரி எல்லாமே அங்க And வச்சிருக்கிறாங்களாம். now, one இப்பொழுது thing, how ஒன்று the விடயம் lighthouse activities are எப்படி இந்த done லைட் before I ஹவுஸ் start ஆக்டிவிட்டிகள் this. எல்லாம் நடக்குது என்று சொன்னா So, okay. So one of the consistent activity all these ஒன்று 35 years is செயல்பாடு வந்து தொடர்ந்து birthday, 35 spiritual birthdays. From January to December, there are groups. அதாவது Sometime ஜனவரியில in இருந்து டிசம்பர் January we குரூப் have less ஆக்கற number of course because we go to ஸ்பிரிச்சுவல் Madhuban, January, February, March. ஜனவரி Because it's பிப்ரவரி very cold மார்ச்ல also, வந்து minus அவங்க 30, minus வந்து 40 sometime. So, but இதுக்கு போவாங்களாம், every month மதுபனுக்கு there are the போவாங்களாம். groups who celebrate their birthday. இந்த ஒவ்வொரு So this is மாதமும் இங்க one of the வந்து group. பர்த்டே கொண்டாடுவாங்களாம். So ஸ்பிரிச்சுவல் how பர்த்டே it ஒரு happens குரூப் is வந்து that there is a அவங்களோட there are 4 ஸ்பிரிச்சுவல் documents. பர்த்டே One is protocol, how birthday will be celebrated. எப்படி Invitation பர்த்டே is made. List people கொண்டாடுறா put their அழைப்பு tick mark. கொடுத்து Yes, they will come to celebrate their அவங்க allotted வந்து birthday. So then லொக்கிக் they பர்த்டேயும் meet வந்து within இங்க வந்து amongst கொண்டாடுவாங்களாம். themselves, and அவங்களுக்கு then they இடையே decide what they are going to cook for family. They அவங்களுக்கு can cook in குடும்பத்துக்கு Baba's என்ன house செய்யற or they can cook in India. அப்ப And to இந்தியால express இருந்து the gratitude that எவ்வாறு yes, Brahma உருவாக்கப்பட்டதுன்ற Kumaris மாதிரி has given அந்த us a lot, அன்பின் மூலமாக and எவ்வாறு we இந்த குரூப் appreciate this அந்த knowledge உருவாக்கி and இருக்குது, wisdom and அவங்க express our ஞானத்தையும் gratitude to this land. So that's the main motive. ஞானத்தையும் ஞானம் அறிவு கொடுக்கக்கூடிய மாதிரி அது உருவாக்கப்பட்டிருக்குது. These Platinum Jubilee participation was special. இது பிளாட்டினம் ஜூப்ளி பார்ட்டிசிபேட் அந்த ரூமாம் பிளாட்டினம் செலிப்ரேஷன் பண்ணனடாம். One God, one word family. One God, one word family. एक यही आवाज हर दिल से निकली. एक यही आवाज हर दिल से निकली. One God, one word family. फिर क्यों बंटा हुआ संसार है, सच पूछो तो सारी दुनिया अपना ही परिवार